சிந்தித்துப் பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன். அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப் பண்ணுவார். மான் ஒரு அழகான விலங்கு. மான் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. மான் துள்ளி குதித்து ஓடுற விதம் ரொம்ப அழகானது. அழகான புள்ளிகள் வரிகள் என பார்ப்பதற்கு பளபளப்பான தோற்றத்தோடு மிகவும் அழகாக இருக்கும். எல்லா மிருகங்களுக்கும் மான் மீது ஆசை. ஏன் அப்படின்னா மானுக்கு கபடம் இல்லாத அழகான விலங்காக இருக்கிறதுனால எல்லா விலங்குகளுக்கும் மானை ரொம்ப பிடிக்குது. மானால் வேகமாக ஓடி மறைய முடியும். ஆனால் மறைந்து தாக்க வரும் விலங்குகளை அதால் அறிய முடியாது. கபடம் இல்லாதது. அருகில் வந்ததும் தான் அவைகளுக்கு தன்னை விலங்குகள் தாக்க வருது என்று தெரியுது. அப்போ அந்த மான்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்குது. சில நேரங்களில் உயிர் தப்பி பிழைக்கும். சில நேரங்களில் தன் உயிரை விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் மான்களைப் போலத்தான் அழகாக இருக்கோம். கபடம் இல்லாது இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற பாவங்களை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் பலன். பாவத்தை விட்டு ஓடுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு விலகி ஓடுங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இவைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஓடுங்க. என்னை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் பாவம் செய்யாதீங்க. உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்க. பயப்படாதீங்க. நானே உங்கள் பலன். நான் உங்களுக்கு மான் கால்களை தந்திருக்கிறேன். உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவேன். உச்சிதமான நன்மைகளாலே உங்களை திருப்தியாக்குவேன். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென்.